1996 வருஷத்துல நடிகர் ரஜினிகாந்த் புகழினுடைய உச்சத்துல இருந்தாரு. ஜானகி அணியோட சேர்ந்து தேர்தலை சந்திச்ச அந்த கட்சி வெறும் ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற்று படுதோல்வியை சந்திச்சாங்க. அவங்களோட வரிசையில நடிகர் விஜயனுடைய அரசியல் பயணம் வாகை சுடுமா அப்படிங்கறதும் கேள்விக்குறியான விஷயம்தான். ரத்த தானம், கல்வி உதவித்தொகை, நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சின்ன சின்னதா நடிகர் விஜய் ரசிகர் மன்றம் செய்து வந்த உதவிகள் கொரோனா காலத்துல அளப்பரியதுன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியா 10, 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதும் ஊக்கத்தொகையும் வழங்குவது, மாணவர்களுக்காக தொகுதி வாரியா விஜய் பயிலகம் ஆரம்பிப்பது அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கத்தோட பணிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதன் ஒரு பகுதியா மகளிர் அணியோட ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாமே நடிகர் விஜய் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு. அடுத்த கட்டம்னா நீங்க யோசிக்கிறது தாங்க விஜயனுடைய அரசியல் வருகை. அக்டோபர் 2021ஆம் ஆண்டு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனை தொடர்ந்து நிர்வாகிகளை நேரில் சந்திச்சு நடிகர் விஜய் தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு. சமீபத்துல 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக விஜய் மக்கள் இயக்கம் சார்பா விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பேசின நடிகர் விஜய், அம்பேத்கர், காமராசர், பெரியார் போன்ற தலைவர்கள் பத்தி படிங்க. நாளைய வாக்காளர்களை நீங்க தான், அடுத்தடுத்த தலைவர்களை நீங்க தான் தேர்வு செய்ய போறீங்க. மாணவர்களான நீங்கள் எல்லாருமே உங்கள் பெற்றோர்கள் கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுங்க அப்படின்னு அரசியல் பத்தின தன்னோட கருத்தை நடிகர் விஜய் பதிவு செஞ்சிருந்தாரு. காமராஜர் பிறந்த நாள் அன்று விஜய் பயிலகம் ஆரம்பித்தது. அதனை தொடர்ந்து வழக்கறிஞர்கள், ஐடி விங் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கம் தீவிரமா செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில தான் விஜய் மக்கள் இயக்கத்தோட மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் நடந்தது. விஜய் அண்ணா எப்போ அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு பெண் நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்பினாங்க. என்ன ஏன்பா வம்பல மாட்டி விடுறீங்க? உங்க அண்ணன் வருவாரு, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. இதுக்கு அவர் ஒருத்தர் தான் பதில் சொல்வாரு அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவிச்சிருக்காரு. மேலும் உறுப்பினர் சேர்க்கையில மகளிர் அணி அதிகம் பங்களிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஜய் அரசியல்ல ஈடுபட போறாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில விஜய் மக்கள் இயக்கத்தினருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே சமயம் லியோ, தளபதி 68 அப்படின்னு நடிகர் விஜயனுடைய சினிமா பற்றிய நிகழ்வுகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. 1996 வருஷத்துல நடிகர் ரஜினிகாந்த் புகழினுடைய உச்சத்துல இருந்தாரு. அந்த சமயத்துல நடந்த பொது தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருந்தாரு. அந்த தேர்தலோட முடிவுல ரஜினி அப்படிங்கிற ஒற்றை வாய்ஸ் ஒலித்ததன் விளைவா பெருவாரியான இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானார். கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள்ல ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர், எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்ற விஜயகாந்த் வரிசையில நடிகர் ரஜினிகாந்த் அன்றைய அரசியல்ல ஈடுபட்டிருந்தா இந்நேரம் முதலமைச்சரா கூட ஆகியிருக்கலாம். ஆனா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் பெருசா எடுபடல. சினிமால இருந்து வந்தவங்க தான் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் எல்லாருமே. அவங்களோட வரிசையில நடிகர் விஜயனுடைய அரசியல் பயணம் வாகை சுடுமா அப்படிங்கறதும் கேள்விக்குறியான விஷயம்தான். காரணம், புகழினுடைய உச்சத்துல இருந்த நடிகர் சிவாஜி கணேசன் தேர்தல் சமயத்துல அவருக்கு ஏற்பட்ட சறுக்கல்களையே சொல்லலாம். ஜானகி அணியோட சேர்ந்து தேர்தலை சந்திச்ச அந்த கட்சி வெறும் ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற்று படுதோல்வியை சந்திச்சாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் துவங்க இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியின் மூலமா நேரடியா இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறாரா, இல்ல 1996ல ரஜினி செஞ்ச மாதிரியே வேறு கட்சிக்கு தன்னோட ஆதரவை கொடுத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறாரா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம்.